சிவோகம். ஸ்ரீ லோகபகவத்யே நம. ஸ்ரீ லலிதா திரிபுரசுந்தரியே நம. அனைத்து அன்பர்களுக்கும் அகமும் புறமும் பசுமை நிறைந்த அன்பான வணக்கங்கள். மந்திரவாதி மிக குழப்பத்தோடும் மிக கலக்கத்தோடும் மையிட்டு பார்க்கிறான். என்னடா அனுப்பிச்சு வச்ச இந்த சாத்தான இன்னும் காணமே, என்னதான் நடக்கிறது, இவ்வளவு நேரமா அப்படின்னு பார்க்கறான். பார்த்தாள், அங்க மாயாவி என்னென்னவோ பண்ணி அமைச்சான், மந்திர தந்திரங்கள் எல்லாம் பண்ணி. ஆனா அந்த இடத்துல இந்த சார்தான் அடிமையாக பகவதிக்கு வேலை செய்து கொண்டு அங்கே இருப்பதை பார்த்து ஆச்சரியம் அடைகிறான். ஆச்சரியம் மட்டுமல்ல, மிகுந்த கோபமும் வந்துடுது. என்ன பண்றதுன்னு யோசனை பண்ணி பார்த்து இருக்கக்கூடிய அத்தனை ஏவல்களையும் ஒன்று சேர்க்கிறான். என்னெல்லாம் பார்க்கறான்னா, அங்க குட்டிச்சாத்தான் மட்டும் இல்லாம குளிகன், பரங்கோடன் அப்படின்னு சொல்லக்கூடிய பலவிதமான சாத்தான்கள் மற்றும் என்ன சொல்றது, பயங்கர கொடூரமான யக்ஷி, யக்ஷன், இது போன்ற பல விதத்தை ஒன்று சேர்த்து திரட்டி அங்க அனுப்புறான். அனுப்பிச்சு வச்சுட்டு மிகுந்த கோபத்தோட இருக்கான். என்னடான்னு. ஆனா அனுப்பிச்சு வச்சு பல காலங்கள் ஆகியும் அதுவும் திரும்பி வரல. இவனால ஒண்ணுமே பண்ண முடியல. என்னதான் நடக்குது அங்க அப்படின்னு பாக்குறதுக்காக மீண்டும் அவனுடைய மாய மையை தடவி பார்க்கிறான், என்னதான் அங்க நடக்குதுன்ட்டு. பார்த்தா பெரிய தண்டை அணிந்த கால் ஒண்ணு தெரியுது. இந்த பக்கம் பார்த்தா சிலம்பழிந்த ஒரு கால் பெருசா தெரிகிறது. பார்த்தா ஒண்ணுமே தெரியல, வெறும் கால் மட்டும்தானே தெரியுதுன்னு சொல்லி இன்னும் அதை பெருசு பண்ணி பார்க்கறான். என்னதான் நடக்கிறது அங்க அப்படின்னு பார்த்தா, இவ்வளவு நாள் குழந்தையாகவே பார்த்த அந்த உருவம் பகவதியும் வீரபத்ரனும் அப்படியே விஸ்வரூபம் எடுத்து அவனே நடுங்கி போற அளவுக்கு காட்சி அங்க அவனுக்கு தெரிகிறது. குழந்தைங்கன்னு நினைச்சு அமைச்சோம், ஆனா இது பெரிய ரூபமா எல்லாம் இருக்கு அப்படின்னு அவன் என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கிற மந்திர சக்திகளை எல்லாம் ஒன்று சேர்த்து திரட்டி பலவிதமான கொடிய விஷங்களை எல்லாம் ஒன்று சேர்த்து பகவதியையும் வீரபத்ரனையும் தாக்கிறதுக்கு அனுப்புறான். கண் பார்வை பட்டது. பகவதியும் வீரபத்ரனும் ஒரு பார்வை பார்த்தாங்க. இத்தனை கொடூரங்களும் அப்படியே திரும்பி மிக விரைவாக வேகமாக போய் அப்படியே அந்த மந்திரவாதியை தாக்குறது. மந்திரவாதியின் தலை சுக்கு நூறாக பொடிந்து போகுது. அவன் அழிந்து போறான். ஆக இதை கேள்விப்பட்ட தக்ஷன் நடுநடுங்கி போறான். ஆகா, இவ்வளவு பெரிய மந்திரவாதி இவன் பண்ண இந்த ஏவல்களுக்கெல்லாம் ஒண்ணுமே ஆகல, சுக்கு நூறா பொடிஞ்சு போயிட்டானே, என்ன பண்றதுன்னு தெரியாம மிகுந்த வேதனையோடு இதை எப்படியாவது சரி கட்டணும்னு யோசனை பண்ணி ஒரு படைகளை திரட்டுகிறான். என்ன படை அப்படின்னு பார்த்தா, பலவிதமான அசுர படைகள் மாதிரி அவனுடைய படைகளை தயார் பண்ணி வச்சிருக்கான். யானை, குதிரை, சேனைன்னு சொல்லி அத்தனையும் பண்ணி பலவிதமான ஆயுதங்களை எல்லாம் தயார் பண்ணி எதிர்க்கிறதுக்கு அங்க அனுப்புறான். அதே நேரத்துல இந்த யாகமானது க்ஷேமத்திற்காக நடக்கக்கூடிய ஒரு யாகம். இது பாதியில நின்னு போச்சுனாலும் பிரச்சனை. என்ன பண்றதுன்னு தெரியாம இந்திரனிடத்திலே போய் இத பத்தி ஆலோசனை செய்து ஏதாவது தீர்மானம் கிடைக்குமா அப்படின்னு இந்த படைகளை ஒரு பக்கம் அனுப்புறான். இவன் இந்திரனை பார்ப்பதற்கு பிரஜாபதி விரைகிறார். ஆக இந்திரலோகம் விரைந்த பிரஜாபதி அங்கே ஆலோசனை நடத்துகிறார். ஆலோசனை நடத்தி இதை இப்படியே விட முடியாது, இந்த யாகம் தடுக்க ஈஸ்வரன் ஏதோ தீர்மானம் பண்ணிட்டார், இதை எப்படியாவது நிறுத்தணும்னு அவர் பார்க்கிறார். நம்ம இந்த யாகத்தை நடத்தலைன்னா விதமான விபரீதங்கள் வந்தடையும். ஆக இதை நிறுத்தாம தொடர்ந்து நடத்துறதுக்கு என்ன வழி அப்படின்றத ஆலோசனை பண்றதுக்கு விரைகிறார். இந்திரனும் பிரஜாபதியும் மகாவிஷ்ணுவை பார்ப்பதற்காக செல்றாங்க. ஆக இத்தனை காலம் பகவதியும் வீரபத்ரனையும் குழந்தைகளாக பார்த்து
இந்த பயணத்திலே தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். இனி வரும் காலங்களிலே பகவதியையும் வீரபத்ரனையும் விஸ்வரூப தரிசனத்திலே நாமும் தரிசித்து பயணிப்போம். ஸ்ரீவோகம் ஸ்ரீ லோக பகவத்யே நமஹ. ஸ்ரீ லோக பகவத்யே நமஹ.